ஹாய் ஹலோ வெல்கம் டு டிபி சீக்ரெட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரூட்ஸ் வச்சு ஒரு ஜெல்லி கேக் தான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அது எப்படி வருதுன்னு தெரியல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. என் கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வாழைப்பழம் நல்லா சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கிரேப்ஸையும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆப்பிளை வந்து தோல் சீவி வச்சுருக்கேன். கொஞ்சம் போமோகிரானேட், மாதுளைப்பழம், அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு சர்க்கரை, அப்புறம் கடல் பாசி. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். தேவைப்பட்ட ஃபுட் கலர் உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம், அப்படியே கூட விட்டுடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிஞ்சதும் நம்ம அந்த கடல் பாசியை தண்ணியில் போட்டுடணும். அது நல்லா கரையிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் நேரம் ஆகும் அது கரைய. ஒரு 5 to 10 minutes வரைக்கும் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து அது மேலே மதந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் கிளறி விட்டிங்கன்னா அது அடியில் போயிடும். இது மாதிரி தாங்க நுரைச்சி வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா கரைஞ்சிருச்சு. கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கணும். நல்லா கரையணும். அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா தான் சர்க்கரை ஆட் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸ்லலாம் கிடைக்கும். இந்த கடல் பாசி 20 grams 10 rupees என்னமோ இருக்கும். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து நம்மளுக்கு ஸ்வீட் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரையணும். பார்த்திங்கன்னா சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் இந்த தண்ணியை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃப்ரூட்ஸையும் அது கூட ஆட் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டு இது ஃபுட் கலரும் ஆட் பண்ணிக்கணும். நம்ம ஃபுட் கலர் வந்து டைரெக்டாக ஆட் பண்ணிடக்கூடாது. ஒரு சின்ன கிண்ணத்தில் அந்த ஃபுட் கலர் போட்டு தண்ணி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன எடுத்து வச்சுருக்கோமோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட என்ன ஃப்ரூட் இருக்கோ அதை நீங்கள் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட மாதுளைப்பழம், வாழைப்பழம், திராட்சை, ஆப்பிள் இருந்தது. அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி நம்ம அகெயின் ரிப்பீட் பண்ண போகிறோம். அந்த கடல் பாசி தண்ணி எடுத்து கலந்துக்கிறோம். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரூட் ஆட் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும். அவ்வளோதான். மறுபடியும் இன்னொரு லேயர் போட போகிறோம். கடல் பாசி தண்ணி ஊற்றிக்கிட்டு அடுத்தது அந்த மிச்சம் இருந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே அது கூட சேர்த்துக்கலாம். செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஆனால் பட் செஞ்ச உடனே சாப்பிட முடியாது. நெக்ஸ்ட் டே தான் சாப்பிட முடியும். அதே மாதிரி இந்த லாஸ்ட் லேயர் கடல் பாசி தண்ணி ஊற்றிக்கிட்டு மிச்சம் இருக்க எல்லா ஃப்ரூட்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பார்க்கவே கலர் சூப்பராக இருந்தது. அவ்வளோதான். இது கொஞ்சம் நேரம் ரூம் டெம்பரேச்சரில் விட்டுடலாம், ஆறட்டும். சுடு எடுத்துகிட்டு போய்ட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க முடியாதுல்ல. கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ரூம் டெம்பரேச்சரில். அடுத்தது இன்னும் கொஞ்சம் தண்ணி மீதம் இருக்குது. அதை வந்து வெறும் பிளைன் ஜெல்லியாக செய்யலான்னு ஒரு பிளான் இருந்தது. அவ்வளோதான். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். பெட்டர் வந்து நம்ம நைட்டு செய்கிறது பெட்டர். நைட்டு செஞ்சுட்டு அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு நெக்ஸ்ட் டே காலையில் வந்து எடுத்து சாப்பிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஜெல்லி கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது இப்படி தான் இருந்தது ஜெல்லி கேக். இது வந்து பிளைன் ஜெல்லி கேக். இதுவும் சாப்பிட நல்லா இருந்தது.
இந்த ஃப்ரூட் ஜெல்லி கேக்கும் சாப்பிடும்போது அதோட ஃப்ரூட்ஸோட ஃப்ளேவரு, ஜெல்லியோட ஃப்ளேவரு சாப்பிடும்போது சூப்பராகவே இருந்தது. நல்லா இருக்கு. வீட்டில் பார்த்தா பனி சுகம். சாப்பிடு. எப்படி இருக்கு சொல்லுமா? சூப்பரா எப்படா இருக்கு? செம்மையா இருக்கு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள்.